கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில ஜென் துறவி ஒருவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவருக்குன்னு ஒரு சில சீடர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சீடர் மட்டும் எந்த நேரம் பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப குழப்பத்தோடையும் எந்த நேரமும் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த தன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாரு. இதை பார்த்த துறவி அவருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால அந்த சீடனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு துறவி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது அவங்க போற வழியில ஒரு பெரிய ஆறு ஒன்று வருது. அந்த ஆத்தை கடந்தா மட்டும்தான் பக்கத்து கிராமத்துக்கு அவங்களால போக முடியும். அந்த ஆத்தை கடக்கணும்னா அவங்க 2 பேருமே நடந்து போய் தான் ஆகணும். உடனே அந்த துறவி, நான் முன்னாடி போறேன், என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு அவர் சீடர்கிட்ட சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார். உடனே அந்த சீடரும் அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தை கடக்கிறதுக்கு 2 பேரும் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு பெண்ணோட குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெண் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த ஆத்தை கடந்து அந்த பக்கம் போக முடியல. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த துறவி கிட்ட உதவி கேட்குறாங்க. துறவியே, நான் சீக்கிரமா இந்த ஆத்தை கடந்து அந்த பக்கம் போகணும். என்னோட குழந்தை அந்த கிராமத்துல உடம்புக்கு முடியாம இருக்கு. அந்த குழந்தைக்கு மருந்து வாங்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் வந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்து இருக்கு. அதனால இந்த படகை வச்சுக்கிட்டு என்னால இந்த ஆத்தை கடந்து அந்த பக்கம் போக முடியல. என்னால நடந்தும் அந்த ஆத்தை கடக்க முடியல. அதனால என்னை உங்க தோள் மேல தூக்கிட்டு இந்த ஆத்தை கடக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஜென் துறவியும் அந்த பெண் கேட்டபடியே தன்னோட தோல்ல அந்த பெண்ணை தூக்கிட்டு ஆத்த கடந்து அந்த பக்கமா போய் அந்த கிராமத்துல அந்த பெண்ணை பத்திரமா இறக்கி விடுறாரு. இதை பார்த்த சீடருக்கு ஆச்சரியம் தாங்கல. ஏன்னா துறவியா இருக்கும் பட்சத்துல பெண்களை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த துறவியும் தன்னோட சீடர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை சொல்லி கொடுத்துதான் பாடம் எடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த துறவியே அந்த கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் மீறிட்டு அந்த பெண்ணை தன்னோட தோள் மேல சுமந்துக்கிட்டு ஆத்த கடந்து அந்த பக்கம் போய் விட்டு இருக்காரு. ஏன் அப்படிங்கிற குழப்பத்திலேயே அந்த ஊர் வரைக்கும் வர்றாரு அந்த சீடர். இதை பத்தி தன்னோட குருவாகிய அந்த துறவி கிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு பயம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் குரு இல்லையா? அதனால அந்த பயத்தோட எதுவும் கேட்காம அந்த துறவி பின்னாலேயே அந்த கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாரு அவரு. ஒரு கட்டத்துல அவரால் இதை பொறுக்கவே முடியல. இது எப்படியாவது நம்ம துறவி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு துறவி கிட்ட கேட்கிறாரு. குருவே, நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தின்படி பெண்களை நாம தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. ஆனா இன்னைக்கு நீங்களே அதை மீறிட்டீங்களே, இது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மனசுல இருக்கிற பாரம் என்னை விட்டு போகவே போகாது. இவ்வளவு தூரம் இந்த குழப்பத்தை பாரமா நான் சுமந்தது போதும். இதுக்கப்புறம் என்னால முடியாது. அதனால இப்பவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க குருவே அப்படின்னு அந்த சீடர் கேட்கிறாரு. தன்னுடைய சீடன் கேட்ட இந்த கேள்விக்கு அந்த துறவி கொஞ்சம் கூட கோபப்படாம சிரிச்சபடியே அந்த சீடனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சீடனே, அந்த பெண்ணை தூக்குனதுனால எனக்கு ஏற்பட்ட பாரத்தை விட உனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த பாரம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. நான் என்னோட பாரத்தை அந்த ஆத்தை கடந்து வந்து அந்த பெண்ணை அங்க இறங்கி விட்டதுமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா உனக்கு இருக்கிற பாரம் தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுக்குள்ள போட்டு நீ திரும்ப திரும்ப அதையே யோசிக்கும் போது உன்னுடைய பாரமும் பெருசாகிட்டே போகும். அதனால அதை உன்னால இறக்கி வைக்கவே முடியாது. ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம செய்யற சிறு உதவிங்கிறது அந்த கடவுளுக்கே செய்யறதுக்கு சமம். ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது ஆனா பெண்ணா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. ஆத்த கடந்ததுமே என்னோட பாரத்தை நான் இறக்கி வச்சிட்டேன், ஆனா நீ இன்னும் அந்த பாரத்தை சுமந்தபடியே வந்ததுனாலதான் நாம கடந்து வந்த பாதையில நடந்த எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களை நீ தவற விட்டுட்ட. நாம கடந்து வந்த பாதையில மயில் தன்னுடைய தோகையை விரிச்சு அழகா ஆடிக்கிட்டு இருந்த காட்சியை நீ பார்க்கல. அங்க இருந்த மரத்துல ஒரு குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் காட்சியை நீ பார்க்கல. யானை கூட்டம் தன்னோட குட்டிகளோட அந்த சாலையை கடந்ததையும் நீ பார்க்கல. அங்க இருந்த அருவியை பார்க்கல, இயற்கையை பார்க்கல, அங்க இருந்த செடிகள்ல பூத்து குலுங்கின மலர்களையும் நீ பார்க்கல. ஆக மொத்தம் நாம கடந்து வந்த பாதையில நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்கல. அதற்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களை உன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு அதை பாரமா உன்னோட தலையில சுமந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீ சிந்திச்சபடியே வந்ததால நீ கடந்து வந்த பாதையில நீ தொலைச்சது விலை மதிக்க முடியாத உன்னோட மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான்.
அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி முடிக்கிறார். இந்த ஜென் துறவி சொன்ன விஷயங்கள் அந்த சீடனுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஆட்களுக்கும் தான். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை தொலைச்சிடுறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி நாம யோசிக்கிறதுனால அந்த விஷயத்தை நம்மளால மாற்ற முடியுமா என்ன? இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா பிரகாசமா மாறுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத என்னைக்குமே மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல தோல்விகள், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் மன நிம்மதியாகவும் மாறும். முடிஞ்சு போன விஷயங்களை உங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் நீங்க தொலைக்கிறதுக்கு நேரிடும். உங்க வாழ்க்கையில நீங்களே உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிக்காதீங்க. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது, நாம ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு உங்களை நீங்களே என்னைக்கும் டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணி இருக்காருன்னா அவருடைய கடந்த காலத்தை போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு துன்பங்களை தாண்டி, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மனிதரா பிறந்துட்டா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். எவர் ஒருத்தர் அந்த கஷ்டங்களை பத்தி யோசிக்காம தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி போறாங்களோ அவங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத ஒருத்தரும் மறந்துடக்கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி, வெற்றிக்கு முன் தோல்வி அப்படிங்கிறது நம்ம சரித்திரத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட ஒரு சில பாடங்கள். இன்னைக்கு போன போது நாளைக்கு எல்லா பிரச்சனையிலும் சரியாயிடும் அப்படிங்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூடை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறும்.